friends, welcome to Kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான மட்டன் கோலாவுருண்டை, மட்டன் கீமா பால்ஸ். ஒரு அருமையான இன்ட்ரெஸ்டிங்கான மட்டன் டிஷ்ங்க இது. கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மட்டன் கோலா உருண்டைகள் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது உடையாம உதிராம அழகா அந்த பால்ஸ் வந்து ஃப்ரை ஆகி வரணும். அதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குங்க. அது ஃபாலோ பண்ணி செய்யும்போது 100% பெர்ஃபெக்டான கோலா உருண்டைகள் நம்மளுக்கு செய்ய முடியும். நான் இந்த ரெசிப்பியை ஒரு பாப்புலரான ஹோட்டல் சமையல்காரர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேங்க. அவர் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செய்யும்போது ரொம்ப நல்லா டேஸ்டியான பர்ஃபெக்டான கோலா உருண்டைகள் எப்பவும் செய்ய முடியும். ஸோ அந்த ரெசிப்பியை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க அருமையான மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இங்கே 1/4 கிலோ அளவுக்கு மட்டன் கொத்துக்கறி எடுத்துருக்கேங்க. மட்டன் ஸ்டால்லையே நம்மளுக்கு கொத்துக்கறி இப்படி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம போன்லெஸ் மட்டன் பீசஸை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஓட்டி நல்லா மட்டன் கொத்துக்கறி செஞ்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ மட்டன் கொத்துக்கறியை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சாச்சு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த ஆயிலில் நம்ம ரெடியாக வச்சுருக்கிற மட்டன் கொத்துக்கறியை சேர்த்து விட்டுறலாங்க. நல்ல ஆயிலில் கறி வந்து வதங்கி வரணும். ஒரு 2 நிமிஷம் வதக்கினதில் நம்மளுக்கு மட்டன் நல்லா தண்ணி விட்டு வெந்து வரும். பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல, பட் இவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா மட்டன்லேருந்து இன்னும் தண்ணி விட்டு வெந்து வரும். மூடி வச்சிடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 8-10 நிமிஷம் இந்த மட்டனை வேக வைக்கணும். அதாவது தண்ணி சேர்க்காமல் அந்த மட்டன்லேருந்து வந்து தண்ணியிலேயே மட்டன் வந்து வெந்துடணும். இப்போ நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பீஸ் கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய். நம்ம 1/4 கிலோ அளவு தான் மட்டன் எடுத்துருக்குறோம். ஸோ இந்த அளவுக்கு ஸ்பைசஸ் போதும். இது கூட நல்ல 1 டீஸ்பூன் கசகசா. இது சேர்க்கறதுனால நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் இருக்கும். ஒரு சில கண்ட்ரீஸில் கசகசா கிடைக்கிறது இல்லைங்கிறீங்க. அப்படி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அடுத்தது ஒரு பச்சை மிளகா, ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, கொஞ்சமாக ஒரு 6-7 சின்ன வெங்காயம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ட்ரை ஸ்பைசஸை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு விட்டு நல்லா பொடிச்சிடலாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் பட்டை சேர்த்தாச்சு. கூடவே நல்லா கசகசா 1 டீஸ்பூன்னு சேர்த்து விட்டாச்சு. ஃபஸ்ட்டு இந்த ட்ரை ஸ்பைசஸ் எல்லாம் தண்ணி விடாமல் நல்லா ஃபைனாக பவுடர் ஆக்கிக்குவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பவுடர் ஆக்கிடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு 6-7 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, ஒரு 5-6 சின்ன வெங்காயம். இதை வந்து கொஞ்சம் பருன்னு இந்த மாதிரி அரைச்சிக்கணும். ஸோ நல்லா கமகமான நம்மளுக்கு மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே மட்டனும் வெந்துருச்சு. அதாவது மட்டன்லேருந்து வந்த தண்ணியிலேயே மட்டன் நல்லா குக் ஆகிடுச்சு. அதாவது ஒரு 80% குக் ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாப்பொடி 1 டீஸ்பூனும் கூடவே இந்த அரைச்ச மசாலா விழுதும் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடணுங்க. நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா ராவாக சேர்த்து தான் அரைச்சோம். ஸோ நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுறணும். இப்போ வதக்கி ஆற வச்சிருக்கிற மட்டனை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டுறலாம். தண்ணி விடாமல் அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கணும். அதாவது நம்ம எடுத்து உருட்டுனா உருண்டை பிடிக்க வரணும். அடுத்தது பொட்டுக்கடலை மாவு ரெடி பண்ணிக்கணும். நான் இங்கே ஒரு சின்ன கப்பளவுக்கு பொட்டுக்கடலை மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதிலிருந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். நம்ம கொஞ்சம் அதிகமாக செஞ்சு வச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வரல அப்படின்னா கொஞ்சம் லூஸாக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் மாவு சேர்க்கணும். இப்போ அரைச்ச மட்டனை நம்ம பவுலில் சேர்த்தாச்சு. இதில் நல்லா கொஞ்சம் பொடியாக நறுக்குன்னு வெங்காயம் சேர்த்துக்கிறேன்.
ஒரு பாதி வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இப்போ இது கூட பொட்டுக்கடலை மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். இப்போ எல்லாம் நல்லா ஒன்று சேர்த்து பிசைஞ்சு விட்டுறலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு முட்டை உடைச்சி சேர்த்துக்கிறேன். இந்த முட்டையை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ரெடியாக வச்சுருக்கிற அந்த கீமாவில் முட்டையை சேர்த்துடலாங்க. முட்டை சேர்த்து நம்ம உருண்டை பிடிச்சி ஃப்ரை பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு மட்டன் கீமா பால்ஸ் உடையாது, உதிராது, நல்லா பர்ஃபெக்டாக வரும். முட்டை நல்ல ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நல்லா உருட்டி உருண்டைகளை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நல்ல ஒரு மீடியம் சைஸ் உருண்டையை இப்படி உருட்டிக்கணும். அதே மாதிரி எல்லா உருண்டைகளும் உருட்டிக்கணும். கொஞ்சம் ஒரே சைஸில் இருந்தால் நம்மளுக்கு பார்க்குறக்கு அழகாக இருக்கும். ஸோ நல்லா ஒரே சைஸ் உருண்டைகளாக ஒரே மாதிரியாக உருட்டி வச்சுருங்க. இப்போ ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ஆயில் சூடாக்கியாச்சுங்க. இப்போ உருண்டைகளை பொறுமையாக சேர்த்து விட்டுடலாம். கண்டிப்பாக ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். அதே மாதிரி ஆயிலும் ரொம்ப அதிகமாக சூடாகிடக்கூடாது. மீடியமாக சூடான உடனே நம்ம உருண்டைகளை சேர்க்கணும். சேர்த்த உடனே கிளறி விடாதீங்க. 1-2 நிமிஷம் கழித்து கரண்டி விட்டு கிளறி விடுங்க. அப்போ தான் உருண்டைகள் உடையாமல் பிரியாமல் அழகாக வரும். பாருங்கள், அழகாக நம்மளுக்கு உருண்டைகளை திருப்ப வருது. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும். அப்பப்போ கிளறி விட்டு நல்லா இப்படி ஒரு ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நல்லா ஃப்ரை ஆக விட்டு எடுத்துட வேண்டியது தாங்க. நல்லா எண்ணெய் வடித்து எடுத்துட்டா அவ்வளோதாங்க, சுவையான மட்டன் கோலா உருண்டைகள் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது மட்டனில் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அருமையான டிஷ். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செய்யும்போது 100% பர்ஃபெக்டான டேஸ்டியான மட்டன் கோலா உருண்டைகள் நம்ம செஞ்சிடலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.